அதற்கு நாமெல்லாம் கர்வமும் பெருமையும் கொள்ள வேண்டும். கர்வமும் பெருமையும் கொள்ள வேண்டும். சேர சோழ பாண்டிய இனம் என்பதிலே நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தோ மாற்று சிந்தனையோ கிடையாது. நேற்று கூட ஒரு பெரிய மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் தெளிவாக குறிப்பிட்டார்கள். அது மட்டுமில்ல, தமிழக வரலாற்றை எழுதிய அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் இந்த சமூகம்தான் தலைமை தாங்கி நடத்தி ஊருக்கு சோறு போட்டு உயர்ந்த நிலையில் இருந்த சமூகம் என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றது. அந்த வரலாற்றினுடைய பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது போராட்ட குளத்தில் நின்றவர்கள் திலீபன் அவர்கள் ஈழ பிரச்சனைக்காக போராட்ட குளத்தில் நின்று தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கின்ற வரை ஈழ பிரச்சனையிலே தலைமை தாங்கி நடத்தி உயிரை கொடுத்து உலகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் என்னை போல வாழுங்கள் என்பதை திலீபன் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்னைக்கு நடுக்காவரியை சேர்ந்த முதல் பட்டதாரியான அந்த பெண் அவர்கள் தன்னுடைய அண்ணனை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய சகோதரனுடைய திருமணம் அது பெரும் துன்பமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்னுடைய அண்ணனை விடுதலை செய்யுங்கள், என்னுடைய அண்ணனை விடுதலை செய்யுங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் விடமாட்டோம் உங்களை என்று போராடினார். அந்த போராட்டத்திலே மனித மிருகம்